ட்விஸ்ட்டு மேல ட்விஸ்ட்டு மேல ட்விஸ்ட்டு. பட் படம் பார்த்தா ஃப்ளாப். எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. லைக் ரீசெண்டா நான் Netflixல இந்த படம் பார்த்துருந்தேன். அப்போ வந்து செமையா இருந்தது படம். பட் விக்கிபீடியால போய் படிச்சு பார்த்தா, 15 crore பட்ஜெட் உள்ள இந்த படத்துக்கு ஜஸ்ட் 6 crores தான் தியேட்டர்ஸ்ல இருந்து வந்திருக்கு. இந்த படம் இஸ் அ பிக் ஃப்ளாப். ஹாஃப் த மணி போயிடுச்சு போட்ட காசுல. என்னடா இதுன்னு சொல்லி நான் இன்னும் நோண்டி பார்த்தேன். கிரிட்டிக்கல் ரிசப்ஷன் எல்லாத்தையும் போய் படிச்சு பார்த்தேன். அண்ட் ஐ சீன்ஸ் நெட்ஃப்ளிக்ஸில் இன் 12 கண்ட்ரீஸ் டாப் 10 ரேங்கை வந்து ரொம்ப நாளாக பிடிச்சி 6 மில்லியன் வாட்ச் ஹவர்ஸ் இந்த படம் எடுத்திருக்கு. மீனிங் இட்ஸ் அ ஹியூஜ் ஹிட் ஆன் ஓடிடி பட் அ ஹியூஜ் ஃப்ளாப் ஆன் தியேட்டர்ஸ். என்னடா மேட்ரு எனக்கு உண்மையே புரியல. லைக் லாஸ்ட்டாக இந்த மாதிரி நடந்தது வந்து அன்பே சிவம் படத்துக்கு இதே மாதிரி தான் தியேட்டர்ஸில் பயங்கர ஃப்ளாப் ஆச்சு படம். பட் கிரிட்டிக்ஸ் ரிவ்யூஸ்லாம் வந்து அப்புறமா அந்த படத்தை பயங்கரமான கல்ட் ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதே மாதிரி நடக்குதா? என்ன நடக்குது? எனக்கு வந்து ஒன்றும் புரியல. ஸோ ரிவ்யூஸ்லாம் போய் பார்க்கும்போது ஐ ஃபவுண்ட் மெனி நெகட்டிவ் ரிவ்யூஸ். லைக் பரத்வாஜ் ரங்கன் ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குது படத்தை. லைக் குட் ஐடியாஸ் பட் இம்ப்ளிமெண்டேஷனில் சொதப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஒரே ஷாக் பிகாஸ் ஐ லவ் த மூவி. சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பேசிக்காக இதோட ஸ்கிரிப்டை நம்ம பார்த்தோம்னா லைக் தெர் ஆர் சம் ஸ்பாய்லர்ஸ் இன் திஸ் வீடியோ. டோன்ட் வாட்ச் த வீடியோ இஃப் யூ ஹவ் நாட் சீன் த மூவி. பட் பேசிக்காக இதோட ஸ்கிரிப்டை பார்த்தோன்னா அப்படியே ஐ படத்தோட ஸ்கிரிப்ட். விக்ரமோட படம் ஐ சங்கர். ஸோ ஐ படத்தில் வந்து விக்ரம்க்கு வந்து ஒரு துரோகம் நடந்திருக்கும். அதுக்கு 4 பேர் ரிவெஞ்ச் எடுப்பார். விதவிதமாக கொள்ளுவார் அந்த 4 பேரை. இதுதான் ஐ படத்தோட ஸ்கிரிப்ட். அண்ட் அப்படியே மாரிசன் பார்த்தோன்னா அந்த பொண்ணுங்களுக்கு சின்ன பொண்ணுங்களுக்கு ஒரு ரேப் நடந்திருக்கும். அண்ட் வடிவேலு ஒரு 4 பேரை கொள்ளுவார். விதவிதமாக கொள்ளுவார். லைக் ஒரு சுத்தி கத்தி சங்கிலின்னு கொண்டுட்டே இருப்பாரு. ஸோ ஒரு பேசிக்கான ரிவெஞ்ச் ஸ்டோரி. பட் ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா ஐ படத்துல பட்ஜெட் 100 கோடி, மாரிசன்ல 15 கோடி. ஸோ இந்த மணின்றது எவ்வளோ பெரிய விஷயம் ப்ளே பண்ணுதுன்னா, நிறைய பணமும் நிறைய டெக்னாலஜியும் பட்ஜெட்டும் இருக்கும்போது ஒவ்வொரு ஷாட்லையும் சுவாரஸ்யம் அப்படி கொடுத்துருப்பாங்க ஐ படத்துல. வேர் ஹீரோயின் வில் டேர்ன் இன்டு பைக், அப்புறம் பைக்ல இருந்து அரிசி அப்படின்னு கண்ணா பின்னான்னு உங்களுக்கு அப்படியே அப்படியே மாயாஜாலமா காமிச்சிருப்பாங்க. இப்படிதான் சுவாரஸ்யம் இருக்கும், என்கேஜ்மெண்ட். பட் இந்த பட்ஜெட்ல இல்லாததுனால மாரிசன்ல ஸ்கிரிப்ட் தான் பேசும். கண்ணா பின்னான்னு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் வச்சு செம்ம சுவாரஸ்யமா படம் எடுத்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த மொத்த படத்தையுமே ஒரு சின்ன அனாலஜி வில் எக்ஸ்பிளைன் த என்டையர் மூவி. அண்ட் இந்த அனாலஜி படத்தோட ஸ்டார்டிங் ஷாட்லேயே வந்து நிற்கும். அதாவது எப்படின்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கையில் வந்து ஒரு ரேட் கேஜில் ஒரு ரேட் மாட்டியிருக்கும். அதை போய் கொல்லலான்னு போய் அமுக்கு வர கரெக்டாக அந்த ரேட் தப்பிச்சிரும். தப்பிச்சு எங்கடா போகுதுன்னு பார்த்தா நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே போவோம். அங்கே பார்த்தா ஒரு பெரிய பாம்பு, சாதா பாம்பில் ஒரு பெரிய மலைப்பாம்பு. என்னடா நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல ஸ்டார்டிங்லலாம் அந்த படம் பார்க்கும்போது. என்ன ஷாட் இதுன்னு புரியவே இல்ல. ஏன்னா, அவ்ளோ பெரிய பாம்பு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது, இந்த ஆள் ஏன்டா எலிய புடிச்சிட்டு இருக்காரு? மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்துட்டாரா? என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. பட் அப்புறம் பார்த்தா, நெக்ஸ்ட் ஷாட்ல எவ்ரிதிங் அப்படியே செட்ஸ் இன்டு பிளேஸ். ஃபஹத் ஃபாசில் ஜெயில்லேருந்து ரிலீஸ் ஆவாரு. கூண்டிலேருந்து தப்பிக்கிற எலி. அண்ட் ரிலீஸ் ஆயிட்டு எங்க போறாருன்னு பார்த்தா என்னென்னமோ பண்ணுவாரு. மொபைல் திருடுவாரு, பைக் திருடுவாரு, எல்லாம் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்கு போய் சேருவாரு. அந்த வீடு என்ன வீடுனா ஒரு ஜெயிலரோட வீடு. பேசிக்கலி போலீஸ் ஸ்டேஷன். அதே மாதிரி அந்த எலி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகும்ல, அங்க உள்ள போய் பார்த்தா அங்க ஜெயிலர் இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம வடிவேல் இருப்பார், பாம்பு. ஸோ பாம்பை தேடி போலீஸ் இருந்து தப்பிச்சு வந்த எலி மாதிரியே கதை. பட் நமக்கு அதெல்லாம் புரியாது. நமக்கு இதெல்லாம் செகண்ட் டைம் பார்க்கும்போது தான் புரியும். அந்த மாதிரி அவங்க வந்து வச்சிருக்காங்க ஈஸ்டர் எக்ஸ். ஸோ நமக்கு வந்து பார்க்கும்போது எப்படின்னா, ஃபஹத் ஃபாசல்கிட்ட மாட்டின வடிவேல் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். ஃபுல் படம் நம்ம பார்த்துட்டு இருப்போம். வடிவேல் ரொம்ப இன்னசென்ட்டா, வெள்ளந்தியா, அப்படியே ரொம்ப முதியவரா, வயசானவர். இவர் என்ன பண்ணுவார் பாவம் அப்புறாணி அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருப்போம். இன்ஃபேக்ட் அவருக்கு அல்சைமர்ஸ்லாம் இருக்கும். இவன் அவங்கள ஏமாத்துவாங்க, பயங்கரமா ஏமாத்துவாங்க. நம்ம அப்படியே உருகி உருகி அந்த ஒரு 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 சிம்பத்திக்காக வடிவேல் எப்படியாவது இதுல இருந்து தப்பிப்பாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தா, ஃபுல்லா 180 டிகிரி ஃபிளிப்ஸ் படத்துல. ஏன்னா வடிவேல் வந்து ஒரு இன்னசென்ட்டான முதியவர்லாம் கிடையாது, கொலைகாரர். ஹி மர்டர்ஸ் பீப்புள். 4 கொலை பண்ணிட்டு வந்திருப்பார். அண்ட் வடிவேலுக்கு அல்சைமர்ஸ் இருக்கும்னு பார்த்தா இல்ல, எல்லாமே தெரியும், நல்லா தெளிவா இருப்பார். அண்ட் வடிவேல தான் ஏமாத்துறாங்கன்னு பார்த்தா வடிவேல் தான் நம்மளை ஏமாத்திட்டு இருப்பாரு. இந்த மாதிரி எல்லாமே 180 டிகிரிக்கு மாறுங்க. அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட் சேஞ்சஸ். அப்படி வந்து சுவாரஸ்யத்தை எப்படி கொண்டு வராங்க. அண்ட் படம் எண்டிங்ல பார்த்தோம்னா அதே 180 டிகிரி ஆப்போசிட் தான். சாதாரண சைடு கேரக்டர்னு நினைப்போம், பார்த்தா அவர் தான் மெயின் வில்லன் சொல்லுவாங்க. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ்,
வாட் they lacked ஃபார் இன் மணி அண்ட் இன்ஃபேக்ட் எனக்கு ஐ படம் பிடிக்காது. ஏன்னா வந்து என்னடா கச்சா முச்சான்னு என்னடா இது அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸே ஒரு மீட்டே ஒரு டெப்த்தே இருக்காது. ரொம்ப ஷாலோவாக இருக்கும். நிறைய ஒர்க் போட்டிருப்பாங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பெரிய ஹிட் படம் 240 crores எடுத்துட்டாங்க ரிட்டர்ன். பட் என்னதான் இருந்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஆனால் இந்த படத்தில் நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நினைக்கிறீங்க வேற மாதிரி. ஸோ இந்த வீடியோவில் இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் மூவிக்கு ஐம் கோயிங் டு பே ட்ரிபியூட். ஐம் கோயிங் டு அனலைஸ் அண்ட் ரிவ்யூ திஸ் பியூட்டிஃபுல் மூவி. அண்ட் எண்டில் வந்து ஏன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல படம் சில பேருக்கு ஒர்க் ஆகலை, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பரத்வாஜ் ரங்கனோட கமெண்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ், அவரோட ரிவ்யூ, அதை பற்றி நான் என்னோட ஃபீட்பேக் தரலான் இருக்கேன். ஸோ திஸ் இஸ் த வீடியோ. அண்ட் இதோட அனாலிசிஸை வந்து எங்கே தான் அனுப்பலாம்னா, ஃபயத் ஃபாசிலும் வடிவில் மீட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. அந்த மீட்டிங் பாயிண்ட்ல இருந்து அவங்க ஒருத்தர் கேரக்டரை அனலைஸ் பண்ணி பார்த்தா செம்ம சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த மீட்டிங். ஸோ வடிவேல் பார்த்தோன்னா, இப்போ நம்ம படம் நம்மளுக்கு ஏற்கனவே கதை தெரியணுன்றதுனால வடிவேல் எதுக்காக அங்கே வந்திருப்பார்னா, பேசிக்லி அவங்க ஒய்ஃபோட கடைசி அன்ஃபினிஷ்ட் ப்ராஜெக்ட் இது. லைக் அவங்களுக்கு சுயநினைவு இருந்திருந்தா உண்மையை கோர்ட்டில் சொல்லி அந்த கெட்டவங்களுக்கு ஜெயிலில் அனுப்பியிருப்பாங்க. பட் அது இல்லாததுனால அவங்களுக்கு உள்ள ஒரு வருத்தம், ஐயோ இது முடிக்கலையே, நம்மளை நம்பி வந்தவங்களை வந்து நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணிட்டோமே, கைவிட்டுட்டோமேன்னு சொல்லி அவங்களுக்கு உறுத்திட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்டை இவர் முடிச்சு வைக்கணும்னு நினைப்பாரு, ஆத்மா சாந்தி அடையணும்னு நினைப்பாரு. ஸோ அதனால அவங்க ஒய்ஃபோட கடைசி அன்ஃபினிஷ் ப்ராஜெக்டை இவர் முடிக்கலாம்னு சொல்லி ஜஸ்டிஸ் வாங்கி தரலாம்னு சொல்லி கிளம்பி வந்துடுவார். ஒண்டியா ஒரே ஒரு ஆளா சப்போர்ட்டே இல்லாமல் கொலை பண்ணுறதுக்கு கிளம்பிடுவார். பட் இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலரோட வீடு. அதுக்கு பார்த்தீங்கன்னா வடிவேல் வந்து ஒரு சாதாரண ஒரு முதியோர், ஹீஸ் அ ஓல்டு மேன். அண்ட் கொலை பண்ண வந்தவர் வந்து ஒரு யங் ஃபிட் ஜெயிலர், போலீஸ் ஆஃபீஸர். இந்த ஓல்டு மேன் இந்த யங்கான ஆளை எப்படி கொலை பண்ண முடியும்? சான்ஸே இல்லை. என்ன தைரியத்தில் இந்த ஆள் வந்தாருன்னு தெரியல. பட் இதுக்கு மேல ஒரு படி மேல போய் அந்த ஜெயிலர், அந்த போலீஸ் ஆஃபீஸர் சங்கிலி போட்டு கட்டி வச்சிருவாரு, கைது பண்ணிடுவாரு. கைது பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல அவ்வளவுதான், பலியாடு தான் வச்சு கொலை பண்ண போறாங்கன்னு பார்த்தா சின்னதா ஒரு தட்டு, அந்த ஆள் விழுவாரு, அதே சங்கிலியால கொலை பண்ணுவார். அதிசயமா இருக்கும். அந்த கொலை நடந்ததே ஒரு அதிசயம் மாதிரி இருந்தது எனக்கு. ஏன்னா 99.99% அவர் அங்கேயே செத்துருக்கணும். லைக் முதல் கொலையில அட்டன் பண்ண அந்த அந்த பிரேவான அட்டம்ப்ட்லேயே அவர் செத்து தான் போயிருக்கணும் 99.99%. அது இது ஒரு அதிசயம், ஒரு ஃப்ளூக்ல தான் அவர் வந்து கொலையே பண்ணுவார். சரி கொலை பண்ணிட்டாரு, பெரிய அதிசயம் தான், சரி பாராட்டலாம், ஓகேன்னு பார்த்தா டெட் பாடி அங்கே இருக்கும். இவர் அங்கேயே கைதாகி அங்கேயே நிற்பாரு. அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ ஃபஹத் ஃபாசில் வரலன்னா என்ன ஆகும்? ஒரு வாரம் ஆன பிறகு பணம் நாரும், போலீஸ்லாம் வருவாங்க, கைது பண்ணிட்டு போயிடுவாங்க. ஷுவர் ஜெயில். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தா ஷுவர் டெத்துன்ற மாதிரி இருந்தது, தப்பிச்சு விட்டாரு. இப்போ பார்த்தா ஷுவர் ஜெயிலுன்ற மாதிரி இருக்காரு, தப்பிச்சு வந்துடுவாரு. லைக் ஃபயத் ஃபாசில் எங்கேருந்தோ வருவார். ஒரே அதிசயம் மேலே அதிசயம். சரி என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு, அதை இதெல்லாம் வந்து அந்த படம் பார்க்கும்போது நமக்கு தெரியாது. ஏன்னா இது செகண்ட் டைம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். இதில் மூணாவது அதிசயம் என்னன்னா, ஃபஹத் ஃபாசிலுக்கு வடிவேல் மட்டும் அங்கே வராமல் போயிருந்தா என்ன இருக்கும்? நேராக ஒரு போலீஸோட வீட்டுக்கே வந்து கொள்ளடிக்க வந்திருப்பார். ஸோ சாதாரணமாக திருட போனாலே அடி பின்னிடுவாங்க, போலீஸ் வீட்டுக்கே திருட போனால் கிழிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இந்த சினாரியோவில் வடிவேலை ஃபஹத் ஃபாசல் ஜெயிலுக்கு போகாமல் காப்பாற்றினாரா, இல்லை ஃபஹத் ஃபாசலை வடிவேல் ஜெயிலுக்கு போகாமல் காப்பாற்றினாரானே புரியல. ரெண்டுமே நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான அதிசயமான ஒரு கோயின்சிடன்ஸ் அண்ட் சந்தர்ப்பம் மீட்டிங். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக த ஸ்டோரி ஹஸ் பீன் ரிட்டன். ஸோ இப்படி பயங்கரமாக சேர்ந்த இந்த ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தவொடனே டக்குன்னு பிரிய பார்ப்பாங்க. லைக் படத்துக்காகலாம் அப்படியே ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம்லாம் இருக்க மாட்டாங்க, டக்குன்னு பிரிய தான் பார்ப்பாங்க. ஏன்னா வந்து வடிவேல் வந்து என் பையன் போலீஸ்பா அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு வந்து பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு அப்படி கிளம்பிடுவார். ஆமாம் நிஜமாலே அது ஒரு சீன் இருக்கும். பட் ஆன் அ செகண்ட் தாட், சரி பையன் போலீஸாக இருந்தாலும் 25 லட்சமாச்சே அப்படின்னு சொல்லி நம்மன்னு சொல்லி திரும்பி வருவார் அவர். அதே தான் வடிவேலும் பண்ணுவார். லைக் வடிவேல் வந்து டெய்லி மயக்க மருந்து கொடுத்து கொலை பண்ண போற அவரு எப்போ வேணும்னாலும் தப்பிச்சு ஓடி இருக்கலாம். ஆனால் தப்பிச்சு ஓடாமல் அவர் கூடயே தான் இருப்பார். பட் இதுவே ஃபார்மசி போகிறப்பா அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு பஸ் ஏறி தப்பிச்சு ஓட பார்ப்பாரு வடிவேல். பார்த்துருக்கீங்களா? ஸோ முதல்ல இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடணும்னு பார்ப்பாங்க. பட் அதுக்கப்புறமா இல்லை, யூஸ் பண்ணிக்கலாம் இவங்களை அப்படின்னு சொல்லி திரும்பி வருவாங்க இவங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கு பண்ணுறது வந்து அந்த இன்னொருத்தர் திருப்பி அவருக்கே பண்ணுறது வந்து இந்த படம் பூரா இருக்கும். இன்ஃபேக்ட் இது வந்து அப்படியே டிட் ஃபார் டேட்னே சொல்லலாம். அவ்வளோ சுவாரஸ்யமாக பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நேர ஒரு ஆடை போய் முட்டி ஃபயத் ஃபாசில் காசா இந்த இவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி வடிவேல மாட்டி விட்டுருவார். இது அப்படியே நெக்ஸ்ட் டே
வடிவேல் அப்படியே ரிவெஞ்ச் இருக்கிற மாதிரி ஒரு 4 பேர் சீட் ஆடிட்டு இருக்கும்போது வேணுன்ட்டே போய் தோத்துட்டு காசா இந்த யூனிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லி ஃபயர் பாஸை மாட்டி விட்டுருவார். அப்படியே டிட் ஃபார் டேட். இது வந்து இன்னும் சுவாரஸ்யமா அல்சைமர்ஸ் வச்சே நடக்கும். அல்சைமர்ஸ் இருக்குன்னு வடிவேலுக்கு அல்சைமர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு இவர் திருவண்ணாமலைக்கு போக ஆசைப்படுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு திருவண்ணாமலையா அது ஏற்கனவே போயிட்டோமே அப்படின்னு சொல்லுவான் இந்த ஃபயர் ஃபாசில். பட் அப்படியே 180 டிகிரி ஃபிளிப்பு. ஐயோ ஐயோ அப்பா என் 25 லட்சம் எங்கப்பா அப்படின்னு சொல்லி காசு ஆசையை உண்டு பண்ணி திருவண்ணாமலைக்கு போக வச்சு அங்க ஆசிரமத்துல வச்சு 25 லட்சம் எங்க அப்படின்னு ஃபயர் பாசர் கேட்கும் போது 25 லட்சமா அதை ஏற்கனவே வாங்கிட்டேனே அப்படி சொல்லுற. அந்த ஏற்கனவே வாங்கிட்டேனே ஏற்கனவே போயிட்டோமே ஆல்ரெடி டன்ன்ற அந்த அல்சைமர்ஸ் பிட்டை வந்து அப்படியே திருப்பி கொடுப்பாரு ஃபயர் ஃபாசலுக்கு வடிவேல். இதுல வந்து நான் ரொம்ப ரசிச்சு ருசிச்சு கொண்டாடி பார்த்த திங்ஸ் அந்த மூவில. பட் இப்படி மோதல்ல ஆரம்பிச்ச அவங்க காதல்ல வந்து முடிவாங்க. இப்படியே நம்ம மெய்யழகன் ஸ்கிரிப்ட். மெய்யழகன் ஸ்கிரிப்ட் அதே தான். 2 பேர் வந்து அந்நியரா இருப்பாங்க. பட் வந்து தண்ணி அடிச்சுட்டு நல்லா மனசு விட்டு பேச 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 அப்படியே லவ் ஆகி பாண்ட் ஆகி கனெக்ட் ஆயிடுவாங்க. அதே தான் வடிவேலுக்கும் ஃபயத் ஃபாசிலுக்கும் நடக்கும். இப்படி வந்து ஒருத்தரை மாட்டி விட்டுக்கிட்டு ஒருத்தர் தப்பிச்சுட்டு ஓடணும்னு இருந்துக்கிட்டு இப்படி இருக்கிறவங்க அவங்க டெய்லி நைட்டு போக சொல்ல தண்ணி அடிச்சு பேச பேச அப்படியே பாண்ட் ஆக அப்படியே ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட அப்படியே ஸ்லோவா பாண்ட் ஆகி 2 பேரும் கனெக்ட் ஆயிடுவாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள வந்துடும். அண்ட் இந்த 2 கேரக்டர்ஸ்க்கும் பார்த்தா நிறைய சிமிலாரிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டி எடுத்துக்கிட்டோம்னா 2 பேருமே ஸ்பாட்ல ஸ்பான்டேனியஸா இம்ப்ரோவைஸ் பண்றவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வடிவேல் எடுத்துக்கிட்டோம்னா 4 ஊருக்கு போகணுமே ஏதாவது பிளான் இருக்கா, எப்படி போறோம் எங்க போறோம் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து ஒன்றும் இல்லை, அவங்கள வந்து இப்போ கொலை பண்ண போற ஏதாவது கத்தி கித்தி ஏதாவது கொண்டு வந்தாரு பேக்ல ஒண்ணுமே கிடையாது, வெறும் பேண்ட் சட்டை போட்டு கிளம்பி வந்துருவாரு. அப்படியே ரூட்ல அங்கங்க ஒரு சுத்தி கத்தின்னு அப்படியே ஸ்பாட்ல கிடைக்கிறதெல்லாம் வச்சு குழப்புவார். ஒன்னில் ஒரு சீன் இருக்கும், அதுல வந்து இந்த சிம் கார்டெலாம் இப்படி கொட்டிடும் கீழே. ஃபயர் ஃபாஸ்ல தான் கண்டுபிடிப்பார். அந்த சீன்ல வந்து குளிச்சுட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஒரு டிஷர்ட் கிரீன் கலர் டிஷர்ட் போட்டு கொலை பண்ண போயிடுவாரு. ஒரு பிளானிங் எதுவுமே கிடையாது, ஸ்பாட்ல அப்படியே வச்சு கொலை தான். ஸோ இன்ஃபேக்ட் இந்த 4 பேர் அவர் 5 பேர் 5வது கொலையும் இம்ப்ரவைசேஷன். 5வது ஒரு ஆள் இருக்கானா வா போவோம் அப்படின்னு சொல்லி 5வது ஆளை கொலை பண்ண போவாரு. அண்ட் 4வது ஆளோ 3வது ஆளுக்கோ நம்பர் தெரியாது, அவருக்கு நம்பர் கூட தெரியாது. அதையும் ஃபயர் ஃபாசில் தான் தம்பி நீ போய் வாங்கிட்டு வாங்க அப்படி சொல்லி அப்படியே இம்ப்ரவைசேஷன். ஸோ அண்ட் ஃபயர் ஃபாசில் அந்த நம்பர் வந்து இந்த ஒரு கடை ஓனர் அவர் நம்பர் வேணும் அப்படின்ற இவ்வளோதான் அவருக்கு தெரியும். இதை வச்சுட்டு இவரே வந்து ஜெயிலேருந்து வந்து ரொம்ப ஏழையாக அது ஒரு டப்பா சட்டையை போட்டு போவார் கடைக்கு, நம்பர் விட்டு வந்துடுவார். என்னடா சீன் இதுன்னு அப்படியே அந்த சீன் தான் எனக்கு மொத்த படத்திலேயே மோஸ்ட் ஃபேவரட் சீன். லைக் வந்து 3 டிஃப்ரெண்ட் பீப்புள் இருப்பாங்க அந்த கடையில். அவுட்டர் கிளர்க், இன்னர் கிளர்க், அப்புறம் பில்லிங் ஆள். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் பீப்புள்கிட்ட 3 டிஃப்ரெண்ட் கதையை சொல்லி நம்பர் வாங்குவார். ஒத்தட்ட இருந்து ஒன்று கற்றுக்குவார். லைக் ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கிட்ட வந்து டேரெக்டாக ஓப்பனாக கேட்டுருவார், எங்கே ஓனர் பார்க்கணும், நம்பர் என்ன கொடுங்க அப்படின்னு. அவன் முடியாது கொடுக்க முடியாதுன்னுவா. ஓனர் இப்போ தான் வெளியே போனார், இப்போ தான் அவர் போனார் அப்படின்னு சொல்லிடுவா. ஸோ ஓனர் கடையில் இல்லை, இப்போ தான் கடைக்கு போனார்ன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணிவிடுவோம். இந்த இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணிட்டு செகண்ட் ஆளுக்கிட்ட இந்த கடையிலேருந்தே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ரொம்ப ரிச்சாக ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போயிட்டு, இல்லை நான் ஒரு ஆட் டிசைன் பண்ணுறதுக்காக வந்தேன், எங்கே ஓனர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இப்போ தான் போனாரே சார், நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் சார், எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், எங்கே சார் போனாருன்னு கேட்கும்போது, இல்லை ஒரு மேரேஜ் ரிசப்ஷனுக்கு போனாருன்னு செகண்ட் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணிக்குவோம். அண்ட் தேர்ட் ஆள் டேரெக்டாக பில்லிங் ஆள் கிட்ட ஒரு ஐஃபோன் மாதிரி ஒரு சூப்பர் ஃபோனை ஆட்டையை போட்டு செம்ம ஸ்டேட்டஸாக போயிட்டு கான்ஃபிடென்ட்டாக, என்ன சார் என்னை விட்டு போயிட்டீங்க மேரேஜ் ரிசப்ஷனுக்கு, உங்கள் ஓனர் தான் அப்படி சொல்லி டக்குன்னு கட் பண்ணி சார் ஃபோன் கட் ஆயிடுச்சு உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கான்ஃபிடென்ஸ் ப்ளஸ் அந்த ஸ்டேட்டஸ், அந்த அழகான ட்ரெஸ், அந்த ஃபோன் ப்ளஸ் இன்ஃபர்மேஷன் லேர்ன்ட். ஸோ அந்த பார்க்குறவனுக்கு அந்த பில்லிங் அவனுக்கு எப்படி இருக்கும், லைக் அவனுக்கு மட்டும் தான் தெரியும், அவன் தான் பார்த்தான் ஓனர் போகிறத, அவனுக்கு மட்டும் தான் தெரியும் ஓனர் வந்து ஆமாம் மேரேஜ் ரிசப்ஷன் போகிறாருன்னு. ஸோ ஒரு தெரியாதவன் அதுவும் ரொம்ப ரிச்சாக சூப்பராக ட்ரெஸ் போட்டு கான்ஃபிடென்ட்டாக நம்பர் கேட்கும்போது ஹி குடன்ட் லைக் டினை ஹிம். அப்படி ஒரு அப்படியே வந்து சோஷியல் இன்டெலிஜென்ஸ், மக்களோட இன்டெலிஜென்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி சரி ஒரே ஆள்கிட்ட மொத்தமாக அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதில்ல, ஒருத்தர்கிட்ட ஒன்று கற்றுக்கிறது, ஒருத்தர்கிட்ட ஒரு வேஷம். ஸோ ஒருத்தர்கிட்ட ஆட் டிசைன் பண்ண வர மாதிரி, ஒருத்தர்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி, ஒருத்தர்கிட்ட காமன் மேன் மாதிரி, அந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் அப்படியே ஸ்பாட்ல இனோவேட் பண்ணி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நம்பர் எடுத்து கொடுப்பாரு. அப்படியே ஃபேசினேட்டிங்காக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நிறைய சிமிலாரிட்டிஸ் சொல்லலாம். வந்து 2 பேருமே வந்து ஃபாஸ்ட் திங்கர்ஸ். அது வந்து டேரக்டரோட வந்து சென்சிபிலிட்டிஸ் போல இருக்கு, எல்லா கேரக்டர்ஸ்லையும் கொட்டுது. ஃபாஸ்ட் திங்கர்ஸ். கையில் சங்கிலி மாட்டியிருக்கு, ஒருத்த வரான்
டக்குன்னு எனக்கு அல்சைமர்ஸ்பா குமாரு அப்படின்றாரு வடிவேல். பயங்கரமான ஒரு ஃபாஸ்ட் திங்கிங். ஏன்னா வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? சொந்த வீட்ல எதுக்கு வந்து செயின் மாட்டி, எதுக்கு வந்து விலங்கு மாட்டி, நாய்க்கு தான் வந்து விலங்கு மாட்டி போவாங்க. உங்களுக்கு எது விலங்கு மாட்டி போயிருக்காங்கன்னு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? ஸோ டக்குன்னு அவங்க ஒய்ஃபோட அல்சைமர்ஸ் எடுத்துட்டு எனக்கு அல்சைமர்ஸ்ன்னு சொல்லி அங்கே ஒரு ட்ராமாவை போட்டு வெளியே வருதுன்றது என்ன ஒரு ஃபாஸ்ட் திங்கிங். அண்ட் இதே ஃபாஸ்ட் திங்கிங் கிளைமேக்ஸில் நடக்கும். கிளைமேக்ஸில் ஃப்ரெண்டோட சேர்ந்து வடிவேல் அடிக்கிறதுக்காக போயிருப்பார். ஆனால் கடைசியில் வடிவேலோட சேர்ந்து ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டு வந்துடுவார். அது வந்து பயங்கரமான ஒரு 180 டிகிரி ஃப்ளிப்பு. ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் திங்கிங். ஏன்னா வந்து ஃபயத் ஃபாசிலை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் ஒருத்தர் வந்து ரொம்ப பழைய ஃப்ரெண்ட், ஒருத்தர் வந்து ரீசெண்ட் ஃப்ரெண்டு தான். அண்ட் 2 பேருமே போய் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து வடிவேலுக்கு அல்சைமர்ஸ் கிடையாது, ஆனால் இவன் ஒரு பெரிய கிரிமினல் இவனுக்கே தெரியும். ஸோ 2 ஃப்ரெண்ட்ஸு 2 பேருமே லையர்ஸ்ன்னு சொல்லும் போது எப்படி அங்கே டெசிஷன் எடுக்கிறது, எவன் நல்லவன் எவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லி அது எப்படி டக்குன்னு எடுக்கிறது? எடுப்பார். ஒரு ஸ்ட்ராங்கான மோரல் கோடை வச்சு அந்த ரேப் வந்து என்னால் ஒத்துக்க முடியாது, கொண்டுடுறேன், அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறேன்ற மாதிரி ஃபயத் ஃபாசில் ஃபாஸ்ட்டாக டெசிஷன் எடுப்பார். ஏன்னா நமக்கு தான் தெரியும் வடிவேல் வடிவேல் வந்து 4 பேர் கொலை பண்ணியிருக்காரு, அவர் ஒரு மர்டர், இதெல்லாம் நமக்கு தான் தெரியுமே தவிர ஃபயத் ஃபாசிலுக்கு அவர் மர்டர்னு இன்னும் தெரியாது. அவர் ஏன் இந்த பொய்யெல்லாம் சொல்கிறாருன்னு இன்னும் தெரியாது. ஸோ இட்ஸ் ஸ்டில் அ கொஷின் மார்க். வடிவேல் இட்ஸ் அ கொஷின் மார்க். ஸோ இன்னைக்கு நேற்று வந்த ஃப்ரெண்டு, இப்போதான் பழகின ஃப்ரெண்டு, அண்ட் அவரோட ரியலான ட்ரூவான இன்டென்ஷன்ஸ் என்னன்னு இன்னும் ஃபுல்லாக கண்டுபிடிக்கல. ஆனால் இவன் எப்பொழுதோ பழகின ஃப்ரெண்டு, நம்மளோட ஃப்ரெண்டு, ஆனால் அவனை கொல்றதுக்கு இவரோட சைட் சேர்ந்துருவாரு. ஸோ தட்ஸ் லைக் அ ரியலி ரியலி ஹார்ட் டெசிஷன் அண்ட் அ ஃபாஸ்ட் டெசிஷன். டக்குன்னு எடுப்பாங்க. அண்ட் வந்து எனக்கு மொத்த படத்துலேயும் வந்து இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா 2 கேரக்டர்ஸுமே வந்து ஒரு மாதிரி கிரே. 2 பேருமே நல்லவங்களும் கிடையாது. இவர் வந்து ரொம்ப சுயநலமா வந்து செல்ஃபிஷா அவரை பத்தி மட்டும் தான் யோசிப்பாரு. ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தருக்கு வந்து தண்ணிக்குள்ள முங்குவாரு, அவர் ஃபோன் எடுத்துட்டு போயிடுவார். எவ்வளவு வலிக்கும் ஃபோன் போயிடுச்சுன்னா. அந்த மாதிரி மிச்சவங்களுக்கு என்ன வலிக்குது அப்படிலாம் பார்க்காம சுயநலமா என் லைஃப் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஃபயர் ஃபாசல் இருப்பார் திருடனா. ஆனா பார்த்தா அந்த ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு சாங் இருக்கும், அதுல வந்து ஒரு 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 நாய்க்குட்டி இருக்கும், அவருக்கு அதுக்கு சாப்பாடு போடுவார். ஒரு கருணை உள்ளமும் இருக்கும், அதே சமயம் ஒரு ஒரு கெட்ட குணமும் இருக்கும். சேம் தான் வடிவேல் இருக்கும். கருணையே இல்லாம 4 பேர் அப்படியே கோல்ட் பிளட்டடா டக் 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 டக்னு கொலை பண்ணிட்டு போயினே இருப்பார். யாரா இவரு அப்படின்னு பார்த்தா அந்த திருடனுக்கும் ஒரு 10 லட்சத்தை கருணையா கொடுப்பார். ஸோ ஒரு கொடூரமும் இருக்கும், ஒரு கருணையும் இருக்கும். 2 கேரக்டர்ஸும் சேம். அது வந்து வேற வேற லெவல்ஸ்ல இருக்கலாம். லைக் வந்து ஒரு திருடனுக்கு 10 லட்சம் கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம், ஒரு நாய்க்கு சாப்பாடு போடுறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அதே மாதிரி வந்து ஜஸ்ட் போனை திருடுறதுன்றது ஒரு சின்ன திருட்டு தான், ஆனால் கொலை பண்றதுன்றது ஒரு 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 ஸ்கேல் தான் அதிகமா இருக்கே தவிர குணம் வந்து சேமா இருக்கும் அவங்க 2 பேருக்கும். அண்ட் லாஸ்ட் ஃபைனல் கனெக்ட் பார்த்தோம்னா பொயட்டிக் கனெக்ட். 2 பேருக்குமே சேம் டேட்ல, அதாவது ஃபயத் ஃபாசிலோட பேரண்ட்ஸ்க்கு சேம் டேட்ல கல்யாணம் ஆயிருக்கும், வடிவேலுக்கு சேம் டேட்ல கல்யாணம் ஆயிருக்கும். ஃபயத் ஃபாசிலுக்கு அப்பா இல்லை, வடிவேலுக்கு குழந்தை இல்லை. ஃபாதர்லெஸ் சைல்ட்லெஸ் அண்ட் 2 பேரும் மீட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு பொயட்டிக்காக கூட வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இவ்வளோ டீட்டெயிலிங், இவ்வளோ லேயரிங். பட் பரத்வாஜ் ரங்கனோட நீங்க ரிவ்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா படம் பூ அப்படின்னு இருப்பார். ஏன்டா இப்படி சொல்றாரு? நானும் வந்து அவரோட ரிவ்யூ வந்து கவனிச்சு பார்த்தேன். ஸோ பேசிக்கலி ஜிகிர் தண்டா படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து செம்ம த்ரில்லராக இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல காமெடியாக இருக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிட்டு பிரேக் பண்ணிடுவோம். அதே தான் பரத்வாஜ் ரங்கனுக்கு நடந்திருக்கு. என்ன நடக்குதுன்னா அவர் வந்து ஒரு ஃபீல் குட் மூவி எதிர்பார்த்திருக்காரு. பேசிக்கா வந்து அவங்க அப்படியே அந்த ரோட் ட்ரிப்ல பாண்ட் ஆறாங்க. இந்த கெட்டவன் வந்து சாரி, இந்த கெட்டவன் வந்து அந்த வடிவேல்னால மாறுறான், சேஞ்ச் ஆகுறான், இதெல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்க்காரு, பார்த்துருக்காரு. இந்த மாதிரி ரொம்ப எமோஷனலா ஃபீல் குட் ஜாலி மூவி எதிர்பார்த்திருக்காரு. பட் இதெல்லாம் மெய்யழகல்ல கிடைக்கும். பட் இந்த படத்துலயும் வந்து இதெல்லாமே நடக்கும். ஆக்சுவலா இந்த படத்துல வடிவேல் காப்பாத்துனது 2 பேரை, தயா அண்ட் தன்யா. தன்யா யாருன்னு கேட்குறீங்களா? ஒரு குழந்தை இருப்பா. அந்த 2 குழந்தையில ஒரு குழந்தை இருப்பா. அவ காணோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் சீன்ல கூட வந்து கோவை சரளா மேடம் வந்து அவளை கண்டுபிடிச்சிட்டோம், கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தன்யாவை காப்பாத்துனதும் வடிவேல் தான். இவங்க எல்லாரையும் கொலை பண்ணி இந்த நெட்வொர்க்கை பிடிச்சி. அண்ட் தயாவை காப்பாத்துனதும் வடிவேல் தான். ஏன்னா நிறைய தடவை ஜெயிலுக்கு போய் எத்தனையோ தடவை அவனை வந்து தண்டிச்சாலும் மாறாத தயாவை மாத்துனது வடிவேல் தான். ஸோ 2 பீப்புள் ஹி இஸ் சேவிங். ஸோ வந்து நிறைய லேயர்ஸ் ஆஃப் மூவிஸ், அதாவது ஒரு மெய்யழகன் பார்க்கலாம், ஒரு ஐ படம் பார்க்கலாம், இந்த மாதிரி எக்கச்சக்க படம் பார்க்கலாம் இந்த ஒரு படத்துக்குள்ள. அதுதான் இந்த படத்தோட ஒரு மைனஸ் அண்ட் அ பிளஸ். மைனஸா பரத்வாஜ் ரங்கன் பார்க்கறாரு, பிளஸ்ஸா நான் பார்க்குறேன். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரு ரேப், அந்த குழந்தைங்களோட ரேப் தான் வந்து கோர் ஆஃப் த மூவி.
தான் மெயின். ஸோ அப்படி அந்த ரேப் ஆன குழந்தைக்கு தான் இவர் 4 பேர் போய் கொலை பண்ணுவாரு. அந்த குழந்தை அழுது பேசிட்டு இருக்கிற ஒரு சீன் வரும். இந்த ஸ்கூல்ல வந்து வைஃப் கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான் அந்த குழந்தை. "நீ தைரியமா சொல்லுமா, சொல்லு நீ" அப்படின்னு சொல்லி ஒரு சீன் வரும். பட் அந்த சீன்ல அந்த குழந்தையவே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மேடம தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. வடிவேல் வைஃப. ஏன்னா அந்த சீன் முடிஞ்சுட்டு அவங்க அப்படியே பேதமா நடந்து போவாங்க. அப்படியே வைஃபே காணோம். அல்சைமர்ஸ் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி அப்படியே அப்படியே உருகி பார்ப்பார் வடிவேல். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன்ஸ் இந்த மூவி. ஸோ அந்த மாதிரி நெறைய ஸ்டோரீஸ் இருக்கு இதுல. ரேப் இருக்கு, மர்டர்ஸ் இருக்கு, மெய்யழகன் இருக்கு, ஒரு ஐப்படம் இருக்கு. அந்த மாரி நெறைய லேயர்ஸ் இருக்கும்போது, ஒரு அல்சைமர்ஸ் ஒரு தூய்மையான அல்சைமர்ஸ் ஸ்டோரி இருக்கு இதுல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வடிவேல் அல்சைமர்ஸா இருப்பாரு. செகண்ட் ஹாஃப்ல வைஃப் அல்சைமர்ஸா இருந்தாலும், அந்த அல்சைமர் டிசீஸோட பெயின் அத உணர்த்துற ஒரு படமாவும் இது இருக்கு. ஸோ இந்த மாரி பல படங்கள் இருக்கு. இதுல ஒரு லேயர கூட தனியா எடுத்து, தனியா ஒரு படமா பண்ணலாம். அல்சைமர்ஸோட பெயின மட்டுமே தனியா படம் எடுத்து பண்ணலாம். அந்த மாரி வென் தேர் ஆர் மல்டிபிள் லேயர்ஸ். இதுதான் வந்து வடிவேலு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. பொண்ணுங்களோட ஜடை மாரி. அந்த ஜடையில வந்து நெறைய ஹேர் இப்படி இப்படி பின்னி இருக்கும் கன்னா பின்னான்னு. அதுல ஒரு ஹேர மட்டும் அதோட பாதைய பார்த்தா ரொம்ப காம்ப்ளெக்ஸா போகும். அந்த மாரி ஆனா அது அனைத்தும் சேர்ந்து இணைஞ்சு இருக்கிறது. அந்த ஒரு அந்த ஜடை அந்த ஒரு டிசைன்ல. அந்த மாரி தான் இந்த படம். மல்டிபிள் லேயர்ஸ் ஆர் தேர். ஈச் லேயர் குட் பி இட்ஸ் ஓன் ஸ்டோரி, இட்ஸ் ஓன் மூவி அண்ட் இட் ஹாஸ் பீன். மெய்யழகன், ஐ அது மாரி தனித்தனி படங்கள் இருக்கு. பட் அது அனைத்தையும் சேர்த்து ஒரே படமா அப்படி கொடுக்கும்போது, எந்த ஒரு பர்ட்டிகுலர் எமோஷன்லயும் நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதுதான் மெயின் அப்படின்னு சொல்லி டபா 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 அப்படின்னு சொல்லி 5 மினிட்ஸ் மியூசிக் போட்டு உணர வச்சு, ஆள வச்சு அது மாரி கிடையாது. ஸோ ஈவன் தோ த ரேப் இஸ் அ கோர், இட்ஸ் பீன் டெல்ட் இன் அ மோர் அடல்ட் வே. லைக் வந்து ஒரு 18, 20 ஆர் ஒரு 10, 12 அந்த மாரி ஏஜ் பசங்களுக்கு ஒரு ரேப் பார்த்தா அப்படின்னு சொல்லி மனசே அங்க ஸ்டக் ஆயிடும். பட் ஒரு 30, 40 ஒரு 50, 60 ஏஜ்ட் பீப்புள் நெறைய நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க. டெய்லி பார்க்குறாங்க. ரேப்பா இருக்கும். டெய்லி ஒரு ரேப், டெய்லி ஒரு மர்டர்ன்னு பார்க்குறவங்க அப்படியே ஒரு அடல்ட்டா அத டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு அடல்ட்டுக்கும் ஒரு 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 சைல்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இன் ஹவ் தே டீல் வித் எக்ஸ்ட்ரீம்லி ட்ராமேட்டிக் சிச்சுவேஷன்ஸ். ஸோ அந்த ஒரு எனக்கு என்னமோ இந்த படத்த ரொம்ப அடல்ட் வேல வந்து கையாண்ட மாரி இருக்கு. ஏன்னா லாஸ்ட் சீன்ல வடிவேலு பார்த்து, "நீங்க என்ன நாட்டை காப்பாத்த போறீங்களா?" அப்படின்னு சொல்லி வந்து ஜட்ஜ் வந்து கேட்பாரு. அப்போ சரி சார், அந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுக்கு ஒரு முட்டாள் இல்ல சார் நானு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வந்து இந்த 2 பொண்ணுங்களுக்கு நடந்ததுக்கு 4 பேரை கொலை பண்ணதுனால தமிழ்நாட்டுல இனிமேல் ரேப்பே நடக்காம இருக்குமா? இல்ல கொலை நடக்காம இருக்குமா? இல்ல திருட்டு நடக்காம இருக்குமா? இல்ல இந்த மாதிரி கெட்டதே நின்றுமா? கிடையாது. தமிழ்நாடும் சரி, இந்தியாவும் சரி, வேர்ல்டும் சரி, ரொம்ப பெருசு. நம்மளோட கண்ட்ரோல் வந்து இந்த 2 கை, 2 காலு, இந்த கண்ணு, இந்த வாய். இவ்வளவுதான் நம்மளோட ஒரு பர்சனோட கண்ட்ரோல். வெரி லிமிட்டட். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அடல்ட்டா இட் ஹாஸ் பீன் டெல்ட் வித். அண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டயலாக் என்னன்னா, அவங்களுக்கு ரேப் பண்ண பிடிச்சிருக்கு, எனக்கு அவங்களுக்கு கொலை பண்ண பிடிச்சிருக்கு சார். அந்த மாதிரி he will be very passionate in serving justice அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. இதனால எதுவும் மாறுமா? இப்ப இந்த படம் எடுத்தீங்க மாறிடுச்சா? அந்த மாதிரி. ஸோ he is well aware of his control. அவரால எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த இந்த வேர்ல்ட, இந்த லைஃப, எவ்வளவு விஷயம் இந்த லைஃப்ல நம்ம கண்ட்ரோல் இருக்குன்னு ரொம்ப அடல்ட்டா எஜுகேட்டடா ஒரு 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 ரீசனிங் இருக்கும் அவர்கிட்ட. ஸோ ஆல் இன் ஆல் ஐ ஜஸ்ட் லவ் த மூவி. கதம் கதம். அதை தான் இவ்வளோ லாங்காக நான் சொல்ல வரேன். அண்ட் ஐ ஹோப் யூ see the merit in this movie too. I'll see you in the next one.